Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்காவோட மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வோட அடுத்த தலைவராக கெவின் வார்ஷை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரை பண்ணியிருக்காரு. இந்த ஒரே ஒரு அறிவிப்பு உலக பொருளாதாரத்திலிருந்து நம்ம வீட்டு தங்கம் வரைக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் இந்த கெவின் வார்ஷ்? அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பாதிக்குது? ட்ரம்ப் ஏன் கெவின் வார்ஷுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறாரு? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். 55 வயதாக கூடிய கெவின் வார்ஷ் ஒரு அமெரிக்க நிதித்துறை நிபுணர் மற்றும் வங்கி நிர்வாகி. தன்னுடைய 35 வயசுலேயே ஃபெடரல் ரிசர்வ் வாரியத்தோட கவர்னராக நியமிக்கப்பட்டவர். அந்த அமைப்போட வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதில் அந்த பதவியை எடுத்துக்கிட்டவர். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இளங்கலை பட்டமும் ஹார்வர்ட் லா ஸ்கூலில் சட்டப்படிப்பும் முடிச்சிருக்காரு. ஜார்ஜ் புஷ் ஆட்சி காலத்தில் பொருளாதார ஆலோசகராக பணியாற்றியிருக்காரு. மேலும் மார்கன் ஸ்டான்லி மாதிரியான முன்னணி முதலீட்டு வங்கிகளிலும் உயர் பதவிகளில் இருந்திருக்காரு. இவருடைய மனைவி ஜென் லர்டர் உலக புகழ்பெற்ற அழகு சாதன பொருட்கள் நிறுவனமான எஸ்டி லர்டர் நிறுவனத்துடைய வாரிசு. இவங்களுடைய சொத்து மதிப்பு பல பில்லியன் டாலர்கள். 2008ஆம் ஆண்டு உலக பொருளாதார வீழ்ச்சி வந்தது. அதற்கு முன்பாகவே வங்கித்துறையில் நிதி நெருக்கடி வரும் அப்படின்னு எச்சரித்தவர்களில் இவங்களும் ஒருத்தங்க. தற்போது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஹூவர் இன்ஸ்டிடியூஷனில் கௌரவ பேராசிரியராகவும் ஆராய்ச்சியாளராகவும் இருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, ட்ரம்ப்புக்கு ஏன் கெவின் இவ்வளோ நெருக்கமாக இருக்காரு அப்படிங்கிறது தான். அமெரிக்க ஃபெடரல் பேங்கோட தலைவராக கெவின் வார்ஷ் தேர்வு செய்யப்பட்டதா கடந்த ஜனவரி 1ஆம் தேதி ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சார். வர மே மாதத்தோட தற்போதைய தலைவர் ஜெரோம் பவலுடைய பதவிக்காலம் முடிவடைய போகுது. ஜெரோம் பவல் மீது ட்ரம்ப் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்தார். அமெரிக்க பொருளாதாரம் வேகமாக வளர்றதுக்கு வட்டி விகிதங்களை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புடைய நிலைப்பாடு. ஆனால் ட்ரம்ப் சொல்கிற மாதிரிலாம் பவல் கேட்கல. இதனால் 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு பனிப்போரே போயிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் ஜெரோம் பவலுக்கு பிறகு ட்ரம்ப்புடைய ஆதரவோடு கெவின் வார்ஷ் ஃபெடரலுடைய தலைவராக வரப்போகிறாரு. கெவின் வார்ஷ் ஒரு பிராக்மெட்டிஸ்ட், அதாவது நடைமுறைவாதி. அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பொருளாதார கொள்கைகளை ஆதரிக்கிறதோட சந்தைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு பாலமாகவே செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நம்புறாரு. தி வாஷிங்டன் போஸ்டோடைய ரிப்போர்ட் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, வார்ஷ் ஒரு சிறந்த கம்யூனிகேட்டர், ட்ரம்ப்புக்கு பிடிச்ச ஒரு சென்ட்ரல் காஸ்டிங் நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பதவிக்கு கச்சிதமாக பொருந்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லுது வாஷிங்டன் போஸ்டோடைய ரிப்போர்ட். அடுத்ததாக இவருடைய முடிவுகள் பொருளாதாரத்தையும் சரி தங்கம் வெள்ளி விலையை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது அந்த அன்னைக்கு தான் ஃபெடரல் ரிசர்வுடைய தலைவருடைய பதவிக்கு வார்ஷை நான் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் அடிப்பட்டதுமே சர்வதேச சந்தையில் தங்கம் விலை அப்படியே கணிசமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா, வார்ஷ் ஒரு இன்ஃப்ளேஷன் ஹாக். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வட்டி விகிதங்களை குறைக்காம நிலையாக அல்லது கொஞ்சம் உயர்வாக வச்சிருக்கிறதுக்கு விரும்பக்கூடியவர். வட்டி அதிகமாக இருந்தால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட்டுட்டு டாலரில் முதலீடு பண்ணுவாங்க. அதனால் தங்கத்துடைய தேவை குறையும், விலையும் இறங்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆதரிக்கக்கூடியவர் கெவின் வார்ஷ். அதாவது டாலர் வலுப்பெற்றது அப்படின்னா ரூபாய் உள்பட மற்ற நாணயங்கள் எல்லாமே பலவீனப்படும். தங்கம் சர்வதேச அளவில் டாலரில் வர்த்தகம் செய்யப்படுது. டாலருடைய மதிப்பு கூடும்போது தங்கம் விலை குறையுது. மேலும் வட்டி குறையாமல் இருந்ததுன்னா சந்தையில் பணப்புழக்கம் குறையும். இதனால் பங்கு சந்தையில் குறுகிய கால தடுமாற்றமும் ஏற்படலாம். சரி, அமெரிக்க டாலரை ஏன் வலிமைப்படுத்தணும் அப்படின்னு வார்ஷ் நினைக்கிறார் தெரியுமா? உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா தான் முன்னணியில் இருக்கணும், அதற்கு டாலர் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ட்ரம்ப்புடைய அதே கொள்கையை தான் இவரும் கடைபிடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் டாலருக்கு பதிலாக தங்கம் அல்லது வேறு நாணயங்களை பயன்படுத்துறதுக்கு நினைக்கிறத தடுக்கணும் அப்படின்னா டாலருடைய மதிப்பை அவங்க பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இதை அவரும் நம்புறாரு. டாலர் வலுவாக இருந்ததுன்னா இறக்குமதி பொருட்களுடைய விலை குறையும். இதனால பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ள இருக்கும். சரி, நிபுணர்களுடைய பார்வையில் கெவின் வார்ஷ் எப்படிப்பட்டவர்னா, தி ஃபெட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. பிபிசி, தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இவங்கெல்லாம் வெளியிட்டிருக்கிற செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது அவர் ஃபெடரல் ரிசர்வுடைய தலைவராக ஆனாருன்னா இதுவரைக்கும் இருந்த கொள்கைகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு ரெஜிம் சேஞ்சையும் கொண்டுட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அதிகமாக பணம் அச்சடிக்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஈஸிங் முறையை அவர் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கடையில் குறைஞ்ச வட்டிக்கு நமக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கடனை வாங்கி நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க. இதனால் பொருட்களுடைய விலை கண்டிப்பாக ஏறும். ஆனால் வார்ஷ் மாதிரியான ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா வட்டியை குறைக்கவே முடியாது.
பணத்தோடைய மதிப்பை காக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பாரு. அவர் அப்படி சொன்னாருன்னா மக்கள் செலவு பண்ணுறதையே குறைப்பாங்க. அப்போது பொருட்களுடைய விலை தானாகவே குறைய தொடங்கும். இந்த அணுகுமுறை தான் வார்ஷ் மேலே ட்ரம்ப் மட்டும் கிடையாது, சர்வதேச சந்தை நிபுணர்களும் கூட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சுருக்காங்க. அதனால தான் அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்பாகவே தங்கம் விலையில் இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, உலக பொருளாதாரத்தையே கண்டிப்பாக பாதிக்கிற அளவுக்கான இம்பேக்ட் இருக்கும். சரி, இவர் வந்ததுனால தங்கம் விலையில் இப்படி மாற்றம் ஏற்படுது, வெள்ளி விலை என்னடானா அதில் பாதாளத்துக்கே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் புலம்புறாங்க. வெள்ளி அப்படிங்கிறது முதலீட்டு பொருள் மட்டும் கிடையாது, அது ஒரு தொழில்துறை உலோகம். கெவின் வார்ஷோட கடுமையான பொருளாதார கொள்கைகளால் வளர்ச்சி வேகம் குறையலாம். அதாவது ஒரு ரெசிஷன் ஃபியர் ஏற்பட்டிருக்கு. பொருளாதாரம் மந்தமாச்சு அப்படின்னா தொழிற்சாலைகளில் வெள்ளிக்கான தேவையும் குறையும். இந்த இரட்டை தாக்குதல் டபுள் வார்மினால தான் வெள்ளி விலை அப்படிங்கிறது தரமட்டத்துக்கு போயிருக்கு. கிலோவுக்கு பல ஆயிரம் ரூபாய் குறைஞ்சதுனால சின்ன சின்ன முதலீட்டாளர்கள்லேருந்து பெரிய வணிகர்கள் வரைக்குமே நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. மொத்தத்தில் கெவின் வார்ஷ் ஃபெடரல் ரிசர்வோட அடுத்த தலைவராக வர்றாரு அப்படிங்கிற செய்தி வந்ததுமே தங்கம் விலை குறைய தொடங்குச்சு. இருந்தாலும் சர்வதேச காரணங்களால் அந்த விலையில் ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் கூட அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்று தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம்தான் உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறதே தெரிய வரும்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.